இறையேசுவிலே அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகுக. என் அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தி எங்களுக்கு மீண்டும் சொல்லும் செய்தி என்னவெனில், நாங்கள் மன்னிக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதாகும். நேற்றைய தினத்திலும் இதைத்தான் நாங்கள் சிந்தித்தோம். எங்களோட குடும்பத்தில் எங்களோட சகோதரனுக்கு எதிராக நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய பலவிதமான ஆசீர்வாதங்களையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். என்ன நான் நேற்றைய தினத்திலையும் சொன்னது போல, நாங்கள் யாருமே பெர்ஃபெக்டான மனிதர்கள் அல்ல. அப்ப நாங்கள் தவறு செய்கின்ற போது ஆண்டவர் எங்களை மன்னித்து கொண்டிருக்கின்றார். அவற்றை இரக்கத்தை நாங்கள் பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த இரக்கத்தை, அந்த மன்னிப்பை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில பிறருக்கும் கொடுக்கும் ஒரு கிறிஸ்தவனாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில நாங்கள் பார்க்கலாம், இந்த 10,000 தாலந்து கடன்பட்ட ஒரு ஆளை அரசன் மன்னிக்கின்றார். அவர் இரக்கத்தை கேட்கிறார், அரசரே என்ன இந்த கடனை தள்ளுபடி செய்யும், என்னால் அதை கட்டேலாது, அவ்வளவு பெரிய தொகை, அதனால கட்டேலாது, ஓகே சரி என்று சொல்லி அந்த அரசர் ஒரு இரக்கத்தை, அந்த மன்னிப்பை தள்ளுபடி செய்கிறார். அப்படியோ வர்றார். வந்த கொஞ்ச நேரத்திலேயே தான் பெற்ற ஆசீர்வாதத்தை மறந்து போய் அவரை விட கொஞ்ச கடன்பட்ட தந்த பணியாளரை அவர் வதைக்கிறார். நீ கடைசி காசு தர்ற வரைக்கும் இருக்கணும், நீ தந்தே ஆகணும் என்று அவர் சொல்றார். எங்கட நாளாந்த வாழ்க்கையிலும் இப்படித்தான் நாங்கள் இருப்போம். ஆண்டவர்கிட்ட இதைத்தாண்டு நிறைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆண்டவர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆனால் எங்களோட சொந்தக்காரரோ எங்களோட நண்பர்களோ ஏதாவது ஒரு உதவி என்று வந்தால் நாங்கள் செய்ய மாட்டோம். என்னட்ட இல்லாததைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருப்போம், இருக்கிறத பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். இல்லாட்டிக்கு எங்களை நிறைய பேர் மன்னிச்சிருப்பாங்க. ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளுமே மன்னிச்சு கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மறந்துட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன ஒரு வார்த்தையை, இல்லாட்டியே கணவன் மனைவியோ யாரோ ஒரு சொன்ன வார்த்தைக்காக 5 வருஷம் 10 வருஷம் என்று நாங்கள் பேசாம மன்னிக்காம மனக்கசப்போட வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கலாம். நற்செய்தியில அவர் சொல்லுவார், இயேசு சொல்லுவார், 7 முறை அல்ல 70 தரம் 7 முறை அப்படி நீ மன்னிக்கணும். அப்படி என்றா எங்களோட வாழ்நாள் முழுக்களும் மன்னிப்பு என்ற இந்த பண்பு இருக்கணும், முழுமையா இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு நல்ல உறவு இருக்கணும்டா மன்னிப்பு முக்கியம். அதுதான் ஒரு மருந்தாக இருக்கின்றது. எங்களோட வேலை செய்கிற இடத்திலேயோ எங்களோட குடும்பத்திலேயோ இந்த மன்னிப்பு என்பது முக்கியம். இந்த மன்னிப்பு என்றது இல்லாட்டிக்கு அங்கே ஒரு நச்சுத்தன்மை தான் இருக்கும். ஒரு ஆளோட ஒரு சண்டை, அதுக்கு பிறகு அங்கே ஒரு உண்மையான சிரிப்பு இருக்காது. எப்போதுமே பொறாமை. அவன் எப்போ புல விடுவான், அதை நான் சுட்டி காட்டுறது, எப்போ நான் நக்கலா சிரிக்கிறது என்று எங்களோட மனதையும் நாங்கள் கெடுத்துக்கொண்டு எங்களோட கூட இருக்கின்ற சக பணியாளர்களாக இருக்கலாம், குடும்பத்தின் மன நிம்மதியையும் குழப்புகின்ற மனிதர்களாக இருப்போம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்போம், ஆண்டவரே மன்னிக்கிறது என்றது எனக்கு கஷ்டமா இருக்கிறது. உங்கள்கிட்ட இருந்து நான் பெறுற இந்த ஆசீர்வாதத்தை மற்றாக்களுக்கு கொடுக்கறது எனக்கு கஷ்டமா இருக்குது. நான் சுயநலமாவே இருக்கிறேன், எனக்கு தயவு செய்து இந்த மன்னிப்பு என்னும் இந்த பண்பை கற்றுத்தாரும் ஆண்டவரே அப்படி என்று நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். எங்கள்கிட்ட இருப்பதை நாங்கள் கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றதை பலருக்கும் கொடுக்கின்ற மக்களாக இருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.